ரிபப்ளிக் டே. காலனியில அது ஒரு பண்டிகையா இருந்தது. ஏன்னா ரிபப்ளிக் டே வரப்போகுது. பசங்க எல்லாருமே அந்த ரிபப்ளிக் டேவை ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரிபப்ளிக் டே வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு. யாராவது யோசிச்சிருக்கீங்களா இந்த நாளை நாம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி? நாம பார்க்ல பிளாக் ஹோஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நேஷனல் ஆந்தம் பாடுவோம். ஆஹா, ஆமா, அது பண்ணணும் தான். ஆனா அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னு யோசிச்சீங்களா? புதுசுன்னா அதாவது ஏதாவது பேட்ரியாட்டிக் பிளே, ஒரு நாடகம் பண்ணணும். ஒரு தேசபக்தி இருக்க மாதிரி நம்ம நேஷனல் ஹீரோஸோட கதையா இருக்கணும். இது ரொம்ப நல்ல ஐடியா சிங்கி. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சிங்கியோட ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இப்ப வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் தேவைப்படுது. அது பிங்கி மற்றும் சிங்கி பண்றேன்னு சொல்லிடுறாங்க. கட்டு டிராமாவை டைரக்ட் பண்ண போறான். பண்டி மற்றும் மோண்டி இப்ப காஸ்டியூம்ஸ் மற்றும் ப்ராப்ஸ ரெடி பண்ணணும். சிங்கி அவளோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க. பாரு சிங்கி, இந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல நீ 2 விஷயம் ஞாபகம் வைக்கணும். முதலாவது, 1940s நேரத்துல நம்மளோட ஃப்ரீடம்காக சண்டை போட்டுட்டு இருந்த லீடர்ஸ், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், அப்புறம் நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேலை செஞ்சாங்க. அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியல் அமைப்பு ஏமா அவ்வளவு முக்கியம்? அது என்னன்னா, ஒரு ரூல் புக் இல்லாம ஏதாவது வேலை சுலபமா நடக்குமா? ஸ்கூல்ஸ் கூட ரூல்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணணும். ஆஹா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கூலா உருவாக்க முடியும். அதே மாதிரி நம்ம நாட்டை நடத்துறதுக்காக ஒரு ரூல்ஸ உருவாக்குறாங்க. அத ஃபாலோ பண்ணி தான் ஒரு நல்ல நாடை நாம உருவாக்க முடியும். அதனாலதான் இந்த ஒரு ரூல்ஸ் நமக்கு எப்பவுமே ரொம்பவே முக்கியம். புரிஞ்சுச்சு மம்மி. மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்ல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிங்கோ கூட எக்ஸைட்டடா இருப்பான். சிங்கி எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் படிச்சு காட்டுறாங்க. கட்டு எல்லாருக்குமே அவங்களோட ரோல்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். பண்டி, நீ மகாத்மா காந்தி. அப்புறம் ஹரி, நீதான் B.R. அம்பேத்கர். நானு நீதான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஏன் இங்கிலீஷ் கேட்டுதான் இதை கொடுக்குறீங்களா? இல்ல, நீ ரொம்ப துடுக்கா இருக்கிறதால நாங்க நினைச்சோம் நீ இந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு. அப்புறம் கட்டு, நீ என்னவாக போற சொல்லு? கட்டு ஆக போறா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் சிங்கி ஆக போறா என்னோட INA ஓட கேப்டன் லக்ஷ்மி சேகல். சரி வாங்க, அப்ப நாம ரிஹர்சல் ஆரம்பிச்சிடலாம். பசங்க ரிபப்ளிக் டேக்கு பண்ண வேண்டிய அந்த பேட்ரியாட்டிக் பிளேவை பசங்க பிராக்டிஸ் பண்றாங்க. கட்டு ஸ்கூல்ல கூட அவன் ரோல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு வாட்டி கிளாஸ்ல அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஸ்டூடெண்ட் அவனை பார்த்து கேக்குறான், கட்டு, நீ கொஞ்சம் உன்னோட பென்சில் எனக்கு தரியா? முடியாது, நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறேன். அத கேட்டு பசங்க எல்லாருமே ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் கட்டு எப்பவுமே பிராக்டிஸ் மோட்ல இருப்பாரு. இன்னொரு பக்கம் மோண்டிக்கு எப்ப பார்த்தாலும் அவன் லைன்ஸே ஞாபகம் இருக்காது. சாயந்தரம் பிராக்டிஸ் செஷன்ல எப்ப பார்த்தாலும் அவன் தடுமாறிட்டே தான் இருப்பான். You Indians are not fit to play cricket. அட, play cricket? No Monty, rule a country. ஐயோ, அப்பப்ப நான் இதையே மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மோண்டி அவனோட லைன்ஸ் மறக்கிறது மட்டும் இல்லாம பிராக்டிஸ்ல இன்னும் நிறைய கஷ்டங்க இருந்தது. ஒரு துடுக்கு வேலைக்கு பின்னாடி பிங்கோட வேலை இருந்தது. அட, என்னோட கண்ணாடி எங்க போச்சே? கண்ணாடி இல்லாம காந்திஜி லுக் சரியா இருக்காது. கண்ணாடி இங்க தான் இருந்தது, எங்க போச்சு? அப்ப சிங்கி பிங்கோவ பாக்குறா. அவ அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருந்தான். பிங்கோ, பிங்கோ இரு. பிங்கோ கூட நம்ம கேம்ல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறான் போல. சிங்கியோட சத்தம் கேட்டதும் அவனும் ஓடாம அங்கேயே நின்னுடுறான். அப்புறம் சிங்கி அவங்கிட்ட இருந்து கண்ணாடிய வாங்கி பண்டிக்கு கொடுக்கறா. நம்ம ப்ராப் மேனேஜரை நாம பிங்கோவை ஏன் வைக்க கூடாது? இது நல்ல ஐடியா. நம்ம ஆக்டர்ஸ்க்கு பிங்கோ ப்ராப்ஸ் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன பிங்கோ? கட்டு சிங்கி பிங்கோவை ப்ராப் மேனேஜர் ஆக்கிடுறாங்க.
அதுக்கப்புறம் ப்ராப் மேனேஜர் ரொம்ப பொறுப்பா பிங்கோ எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுப்பாரு ப்ராப்ஸ. நாங்க உண்மை மற்றும் நீதியை மட்டும் தான் கடைபிடிப்போம். தேங்க்யூ பிங்கோ. நம்ம நாட்டுக்கு சுதந்திரமா நாம பெற்று கொடுப்போம். இங்கிலீஷ்காரங்கள நம்ம நாட்டுல இருந்து கண்டிப்பா துரத்துவோம். கேப்டன் லக்ஷ்மி, துப்பாக்கி இல்லாமல இங்கிலீஷ்காரங்களை நீங்க விரட்டுவீங்களா? அட, என்னோட துப்பாக்கி எங்க? தேங்க்யூ பிங்கோ. ஷபாஷ் பிங்கோ. இவனும் இப்ப நாம இந்தியன் ஆர்மில ஒரு பார்ட் ஆயிட்டான். இப்படி பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பேட்ரியாட்டிக் பிளேவை ரொம்ப ஜோஷா பிராக்டிஸ் பண்றாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே ரிபப்ளிக் டே கூட வந்தாச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே காலையில இருந்தே எல்லாரும் ரெடி பண்றாங்க. எல்லார் முகத்திலயும் அந்த தேசபக்தி நிறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சொசைட்டில இருக்கவங்க எல்லாருமே பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. நண்பர்களே, இந்த நாள் நம்ம நாட்டுக்கு பெருமை கொடுத்த நாளா கருதப்படுது. இந்த நாள்ல கொடியேற்றுறதுக்கு நம்ம நடுவுல வந்திருக்காங்க ரிட்டையர்ட் கர்னல் பக்ஷி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கர்னா பக்ஷி மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி கட்டு சிங்கி அவங்க சொசைட்டில வீடு வாங்குறாங்க. அவங்க எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணி கர்னல் பக்ஷிய வெல்கம் பண்றாங்க. அவரு வந்து பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாரு. அந்த பிளாக் பறந்துட்டு இருந்தது. எல்லாரும் ஜனகணமன பாடிக்கிட்டே அப்படியே முகத்துல அந்த தேச பக்தி நிறைஞ்சிருந்தது. நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதும் அங்கிள் இப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு கட்டு சிங்கி அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேட்ரியாட்டிக் பிளேயை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாம இப்போ அந்த பிளேவை பார்க்க போகலாம். பார்த்துட்டு இருக்கும் போதே கிளப் ஹவுஸ்ல எல்லா ஆடியன்ஸும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, மோன்டி, ஹரி எல்லாருமே காஸ்டியூம்ஸோட ரெடியா இருந்தாங்க. பிங்கி நரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு நிமிஷம் அந்த மகான்களுக்காக நாம அர்ப்பிக்க போறோம். இவங்களால தான் இன்னைக்கு சந்தோஷமா நாம இங்க ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்றோம். பிளே ஆரம்பிக்குது. அப்புறம் பண்டி அவன் மகாத்மா காந்தி ரூப்ல வந்து ஸ்டேஜ் மேல நிக்கிறாரு. பசங்க எல்லாருமே அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க கையில பிளக்கார்ட்ஸ் இருந்தது. அது மேல எழுந்திருந்தது குவேட் இந்தியா. இந்தியாவுக்கு தேவை முழுமையான சுதந்திரம். இங்கிலீஷ்காரங்களே எங்க நாட்டை விட்டு போங்க. ஸ்டேஜ் காலி ஆயிடுச்சு. அப்புறம் மோன்டி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஆகிய வின்ஸ்டன் சர்ச்சிலாக வராரு. இங்கிலீஷ்காரன் போடுற கோட், அதுக்கப்புறம் கையில ஒரு நியூஸ் பேப்பர். குவிட் இந்தியா, வாட் நான்சென்ஸ். நாங்கள் இந்த நாட்டை விட்டு போனால் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை யார் நடத்துவாங்க? இந்தியன்ஸ் ஆர் நாட் பெட் டு ரூல்ஸ் தெம்செல்ஃப். மோன்டி டயலாக் சொல்றத கேட்டு எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்டேஜ் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே சிங்கி சொல்றா, மோண்டியோட பிராக்டிஸ் இன்னைக்கு வேலைக்காச்சு. நான் நினைச்சா அவன் நடுவுல மறந்துடுவான்னு சொல்லி இந்தியன்ஸ் ஆர் நாட் ஃபிட் டு ப்ளே கிரிக்கெட்னு சொல்லிடுவான்னு. அட கட்டு சிங்கி, இப்ப நீங்க 2 பேரும் போகணும். கட்டு மற்றும் சிங்கி ஸ்டேஜ் மேல வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமா தேசபக்திய பத்தி அவங்க ஸ்பீச் கொடுக்கறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய பேரு கிளாப் பண்றாங்க. நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறேன். டெல்லிக்கு வாங்க, சுதந்திரம் நம்ம சொந்தம் ஆக போகுது. இவங்க எல்லாரோட சாக்ரிஃபைசஸால இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனா நம்மளோட நாட்டை உருவாக்குறதுக்காக அதுக்காக நமக்கு தேவைப்பட்டது அரசியல் அமைப்பு. அது நமக்கு செஞ்சது டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுக்கப்புறம் ஹரி வராரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் ரூபத்துல இந்தியாவோட அரசியல் அமைப்பு உருவாகிறத பார்த்து எல்லாரும் மனசுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சுதந்திர இந்தியாவோட ஆன்மாவாக இருக்கும் இந்த அரசியல் அமைப்பு. 26 ஜனவரி 1950 இருந்து குடியரசு தினமாக செயல்படுகிறது. அப்புறம் இந்த ஒரு நாள ஒவ்வொரு வருஷமும் நாம செலிப்ரேட் பண்றோம் ரிபப்ளிக் டேவாக. கட்டு சிங்கி அப்புறம் பசங்க எல்லாருமே ஸ்டேஜ் மேல வராங்க. அவங்க கையில பிளாக் கொண்டு வராங்க. அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே ப்ரௌட் ஃபீல் பண்றாங்க. பிங்கோ கூட ரொம்பவே சந்தோஷப்படுவான். ரிபப்ளிக் டேயோட இந்த ஒரு செலிப்ரேஷன் ரொம்பவே ஞாபகார்த்தமா இருந்தது. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.
ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.